துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவை திரும்பப் பெறுவதாக தமிழக ஆளுநர் அறிவித்திருக்கிறார். முக்கிய செய்தி: துணைவேந்தர்களை தேர்வு செய்யும் தேடுதல் குழுவை திரும்பப் பெறுவதாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அறிவித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். தமிழகத்தில் துணைவேந்தர் கழகங்களில் துணைவேந்தர்களை நியமிக்க தமிழக ஆளுநர் தரப்பில் குழுவானது அமைக்கப்பட்டது. அதாவது துணைவேந்தர் தேடுதல் குழு என்கின்ற வகையில் 3 உறுப்பினர்களாக கொண்ட ஒவ்வொரு பல்கலைக்கழகங்களுக்குமான அந்த குழு அமைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பல்கலைக்கழக சார்பில் ஒருவரும், தமிழக அரசு சார்பில் ஒருவரும் மற்றும் ஆளுநர் தரப்பு என வழக்கமாக இந்த 3 பேர் கொண்ட குழுக்கள் மட்டுமே இருக்கும். ஆனால் தற்போது தமிழக தரப்பில் ஒருவர் இந்த குழுவில் இருக்க கூறி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரதியார் பல்கலைக்கழகம் உள்ளிட்ட அந்த பல்கலைக்கழகம், இந்த 3 பல்கலைக்கழகங்களையுமே துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான புதிய தேர்தல் அறிவித்திருந்தார். ஆனால் அதற்கு முன்பாகவே தமிழக அரசு சார்பில் துணைவேந்தர்களை நியமிப்பதற்கான குழு என்பது அமைக்கப்பட்டிருந்தது. முதன்முறையாக ஆளுநர் தரப்பிலிருந்து துணைவேந்தர்களை தேடுவதற்காகவும் துணைவேந்தர்களை நியமிப்பதற்காகவும் ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகாக கடந்த டிசம்பர் மாதத்தில் உயர்நீதிமன்றத்தின் அடிப்படையில் தற்போது ஆளுநர் நியமித்த அந்த துணைவேந்தர்களை தேடுவதற்கான அந்த குழுவை திரும்ப பெற இருப்பதாக ராஜ்பவனுடைய செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக யுஜிசி உறுப்பினர், பல்கலைக்கழகம் சார்பில் உள்ள உறுப்பினர், அரசு தரப்பில் உறுப்பினர் மற்றும் ஆளுநர் இவர்களுடைய ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இவர்களை பிரதிநிதி கொண்ட அந்த துணைவேந்தர் தேடுதல் குழுவை திரும்ப பெறுவதாக தற்பொழுது ராஜ்பவன் அறிவித்திருக்கிறது. குறிப்பாக தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர் மூலமாக அமைக்கப்பட்ட அந்த துணைவேந்தர் தேடுதல் குழுவை திரும்ப பெறுவதாகவும் தற்போது அறிவித்திருக்கிறார்.